அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அதி புத்திசாலியா இருப்பாங்க. அதே நேரத்துல இவங்க சாமர்த்தியசாலியாவும் இருக்காங்க. நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. இவங்களுக்கு சுய நலனா என்னன்னு கூட தெரியாதுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த குறிக்கோள்ல வெற்றி அடைகிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போது நல்லவங்க கெட்டவங்க, படிச்சவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குது. நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க கடவுள் பார்த்து கொள்வார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கஷ்டங்களை தாங்கிட்டு இருக்காங்க. இவங்க குழந்தை மனம் கொண்டவங்களா இருக்காங்க. வெள்ளை மனம் கொண்டவங்களா இருக்காங்க. மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காதவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க கடவுளுக்கு நிகரான குணம் கொண்டவங்களா இருக்காங்க. கடகம் ராசியை சேர்ந்தவங்களை காதலிப்பது அதிர்ஷ்டங்க. இவங்க ஒரு விஷயத்த மறைத்தா அதுல 1000 அர்த்தம் இருக்குங்க. இவங்களை கஷ்டப்படுத்தினா அது பெரும் பாவமா போயிருங்க. ஜோதிடம் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வெளிச்சம் காட்ட வேண்டுங்க. ஜாதகத்துல கிரகங்கள் இருக்கும் இடத்தை வச்சு பலன்கள் கணிக்கப்படுதுங்க. பொது பலன்கள் 75% பொருந்தும். மீதி 25% பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில மாறிடுங்க. இந்த பதிவு உங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா நிச்சயமா இருக்குங்க. நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க குளிர்ச்சி பொருந்திய சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவங்க. இவங்க தாய்மை உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க. தியாகம் செய்வாங்க. பெண் ராசியை சேர்ந்தவங்க பிள்ளைகளின் மீது அதிக பாசம் வச்சிருப்பாங்க. இவங்க தன்னல மற்றவர்கள் குடும்பத்தின் கஷ்டத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. மற்றவங்க தப்பு செஞ்சாலும் அதுல இருக்கக்கூடிய நல்லத பார்க்கக்கூடியவங்க தாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க. நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க மீது மற்றவங்க ஈஸியா பழி சுமத்திடுவாங்க. இவங்க மாடு மாதிரி உழைத்தாலும் அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லைங்க. இவங்க மற்றவர்களின் ஆசைகளை நிறைவேற்ற பாடுபட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்காக சிறிதளவு கூட யாருமே எந்த ஒரு கஷ்டமும் படுறது கிடையாதுங்க. இவங்கள உதாசீனதான் படுத்திட்டு இருக்காங்க, அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. ஒதுக்கப்பட்ட ராசியாக கருதப்படக்கூடியவங்கன்னா அது நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்கன்னு சொல்லாங்க. மற்றவர்கள் உதவி பெற்றுக்கொண்ட பிறகு இவங்கள மறந்துடுறாங்க. நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க பாசத்துக்கு அடிமை ஆபரதோட சேர்த்தி பகைக்கு எதிரா நிப்பாங்க. இவங்க நிதானமா செயல்படுவாங்க. தனக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. இவங்க கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவங்களா இருக்காங்க. சகிப்புத்தன்மையுடன் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கடகம் ராசியினருக்கு இளம் வயதுல கஷ்டங்கள் இருக்கும். 28 வயதுக்கு மேல நல்ல திருப்பம் வரும். 35 வயசுக்கு பின் முக்கியமான மாற்றம் வரும். மன அழுத்தம், நம்பிக்கை இல்லாம, பண பிரச்சனை, குடும்பத்துல அன்பு இல்லாம ஆகிய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியவே முடியாது. இவங்கனால கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே 16 செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம். பணம், பதவி, புகழ், கௌரவம் இதையெல்லாம் அடையணும், பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த 16 செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதியும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க.
வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க. நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம்தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க. புத்தாண்டு அன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம், அதை முழுமையா நிறைவேற்ற முடியாம போறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க. எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டும்னா நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும், கடவுளை வழிபாடு செய்யணும், நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க. இத மனசுல பதிச்சுட்டு நிச்சயமா நீங்க உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து. கடகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில சூரியனுங்க, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்துல புதன் பகவானும் குரு பகவானும் இருக்காங்க. அவர் கூட சேர்த்தி நம்மளோட சுக்கிர பகவானும் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த மாதம் நிறைவேற போகுதுங்க. உங்க குடும்பத்துல சுப செலவுகள் வரப்போகுது. வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட போகுது. தொழில லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் நிம்மதியை அடைய அம்பிகை வழிபாடு, துர்கை வழிபாடு, லலிதா வழிபாடு, அம்மன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா போதுங்க. இவங்க வாழ்க்கைக்கு பலம் கிடைக்குங்க. இவங்க எப்போதுமே ஒரு சிந்தனையோட இருப்பாங்க. இஷ்ட தெய்வத்தை நினைப்பாங்க. அமைதியா இருக்க இவங்க விரும்புவாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. சந்திர பகவானை அதிபதியா கொண்டவங்க தான் நம்மளோட கடகம் ராசிக்காரங்க. உணர்ச்சி வசப்படுவது இவங்களோட பலவீனமா இருக்குதுங்க. உடன்பிறப்புகளால பாதிக்கப்பட்ட ராசினா அது நம்மளோட கடகம் ராசி தாங்க. இவங்க எளிதில் ஏமாறக்கூடியவங்களா இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட இவங்கனால சுத்தமா தாங்க முடியாதுங்க. கடகம் ராசிக்காரங்களே, திங்கட்கிழமைகள்ல சந்திர பகவானுக்கு பாலபிஷேகம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். சிவபெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே சீக்கிரமா நிறைவேறிடுங்க. பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் போறது மன உறுதியை கொடுக்குங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நவகிரக சாந்தி யாகம் பண்ணிடுங்க. துர்கை வழிபாடு, லலிதா வழிபாடு, அம்மன் வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையை மேலும் மேலும் உயர்த்து கொண்டு போயிருங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 4வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி. கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதங்க, பூசங்க, ஆயுள்யங்க. இவங்க எல்லாரும் நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. கடகம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க. கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இவங்க எல்லாருமே நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கடகம் ராசியில பிறந்தவங்க
வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க. சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி பயப்படவே மாட்டாங்க. தைரியமா அந்த காரியத்துல முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இருக்காங்க. கடவுளை தவிர வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் தெளிவா பேசுவாங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடகம் ராசிக்காரர்களே, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், திருமணஞ்சேரி சிவன் கோயில், திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. நல்ல எண்ணங்களை அதிகம். நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க நீரை போல நெஞ்சம், ஒளியை போல உள்ளம், மலையை போல ஆசை, காற்றை போல சஞ்சலம் கொண்டவங்க. இவங்க எதையும் தாங்கும் சக்தி கொண்டவங்க. தன்னம்பிக்கை உடையவங்களா இருக்காங்க. தாய்ப்பாசம் அதிகம் கொண்டவங்களா இருக்காங்க. கருணையுள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க. நம்முடைய கடகம் ராசிக்காரங்களுக்கு கல்வியில இடைவெளி வந்திருக்கும். மன அழுத்தம் அதிகம் இருக்கும். இவங்க கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்பிடுவாங்க. அதனால மோசடியால இவங்க பாதிக்கப்படுவாங்க. 28 வயது, 32 to 35 வயது, 40 வயதுக்கு பின் இவங்களோட வாழ்க்கையில திருப்பு முனைகள் ஏற்படும். சந்திர குரு செவ்வாய் அமைப்புகளை பொறுத்து 35 to 42 வயதுக்குள்ள கோடீஸ்வரர் ஆகும் யோகம் இவங்களுக்கு இருக்கு. லக்னாதிபதி சுக்கிரன் வலிமையா இருப்பதால கோடீஸ்வரர் ஆகலாம். தான தர்மம் செய்யுங்க, வீண் சண்டைகளை தவிருங்க, தெய்வத்திடம் சரணாகதி அடையுங்க, அன்னதானம் பண்ணுங்க, அம்மன் வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. திங்கட்கிழமைகள்ல அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்க, சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. ஓம் சோமாய நம என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. அகிலாண்டேஸ்வரி, மாரியம்மன், காமாட்சி அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க மனசுல ஒரு அமைதி வருங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. கடகம் ராசிக்காரங்களே, நீங்க புதுசா வீடு கட்டினீங்கன்னா அந்த வீட்டோட நிறம் நீல கலர், வெள்ளை கலர், வெளிர்பச்சை கலர்ல இருந்தா சந்திரனின் சக்தி அதிகரிக்குங்க. வடகிழக்கு பகுதியில சந்திர பகவான் படம் வைக்கலாங்க. ராகு கேது தோஷம் நீங்க காளியம்மன் வழிபாடு செய்யுங்க. தினமும் காலையில 6 மணிக்கு ஓம் சோமாய நம என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. மன அழுத்தம் இருந்தா ஓம் நமச்சிவாய மந்திரத்தை பயன்படுத்துங்க. கடகம் ராசிக்காரங்க நம்பிக்கையால அடிக்கடி மோசடி அடைவாங்க. அதனால இவங்க நிதானமா இருக்கணும், சிக்கனமா இருங்க, ரகசியமான வாழ்க்கைய வாழுங்க. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாங்க. கடகம் ராசிக்காரங்களே, நம்ம வாழ்க்கை நம்ம கையில தாங்க இருக்கு. நம்ம நல்லா இருக்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். சிந்தனை, செயல், நம்பிக்கை எல்லாமே கடகம் ராசிய பொலிவடைய வைக்கும். வாழ்க்கை உங்கள் கையில தான் இருக்குதுங்க. விதியை நிச்சயமா வெல்ல முடியுங்க. உங்களோட மதியால கட்டாயமா வெல்ல முடியுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் யாருக்குமே நீங்க ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். எந்த விஷயமா இருந்தாலும் முடிவெடுக்க முடியாம நீங்க ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க. மனசுல குழப்ப நிலை நீடிக்கும். மறைந்திருக்கும் எதிரிகளால தொல்லைகள் ஏற்பட்டாலும் அவர்களால உங்க வாழ்க்கையில பெரிய பாதிப்பெல்லாம் வராதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்
காலங்கள்ல காணாம போகுது. பெண்களுக்கு காரியங்கள்ல இருந்த பின்னடைவு நீங்க போகுது. உங்களுடைய ஆசைகள் லட்சியங்கள் எல்லாமே வெற்றி அடைய போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போறீங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கடுமையாக உழைச்சா மட்டுமே வெற்றிகளை குவிக்க முடியுங்க. கணவன் மனைவி உறவு விரிசல் காணுங்க, கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. பண பற்றாக்குறையால குடும்பத்துல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருந்துக்கோங்க. பேசும்போது கவனமா பேசுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உறவுகள் பகையா மாறும், கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. உடன் பிறப்புகளிடமிருந்து சண்டை சச்சரவுகள் காணாம போகுது. குடும்பத்துல கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனுக்கு அரளிப்பூ மாலை அர்ப்பணித்து அம்மனை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.